இதுக்கு பொங்கல் முடியாது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை வந்து அவர்கள் இல்லாமல் செய்துள்ளார்னு நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு சார் இந்த தாவேக்காவுக்கு எதிராக திமுக அந்த அளவுக்கு செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் என்ன காரணம்னா, நீங்க புதிதாக எந்த கட்சியை உருவாக்கினாலும், இப்ப நீங்க வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு தொலைக்காட்சி பற்றிய கான்செப்ட் எடுத்து ஒரு வீசி அடிச்சாரு, உடைச்சாரு. குடும்பாசிக்கு எதிராக பேசினாரு, ஊழலுக்கு எதிராக பேசினாரு. கடைசி என்னாச்சுங்க, அங்கேயே போய் கரைஞ்சாரு. எதற்காக பேசினோம், எங்கே நின்று பேசினோமோ அந்த இடத்துல சென்று கரைந்து போனாங்க. அது மாதிரி விஜயம் வந்தால் ஒத்துக்குவாங்க, வரலன்னு சொன்னா நிச்சயமாக வளர விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. அழிப்பது மட்டுமே, கலைப்பது மட்டுமே, பிரிப்பது மட்டுமே திமுகவின் கடந்த கால வரலாறு. தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கூட திரு மணலி கந்தசாமி தலைமையில ஒரு அணியாக பிரித்தவர் திரு கருணாநிதி அவர்கள். தமிழ்நாட்டுல காங்கிரஸ உடைச்சாரு, கம்யூனிஸ்ட் உடைச்சாரு, மதிமுக உடைச்சாரு. இன்னும் பாருங்க விவசாய சங்கத்தை உடைச்சாரு. இல்ல கடந்த காலங்களில் நிறைய வரல. இந்த மாதிரி கட்சிகளை உடைப்பதில் கலைப்பதில் வல்லவர் திரு கருணாநிதி. சரி, அது இருக்கட்டும் சார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட பிளவுக்கு காரணம் வந்து தந்தை மகன் பிளவுக்கு காரணம் திமுக கூட சொல்லலாம். ஆனால் அது வந்து இப்போதைக்கு பாமக தேமுதிக கூட ஏடிஎம்கே கூட கூட்டணின்னு உறுதியாக இன்னும் அறிவிக்கலையா சார்? இவங்க எப்போதான் அறிவிப்பாங்க? இவங்க கூட்டணி எப்போதான் வலுவடையும்? இல்ல சார், திமுக அணிகள் எல்லாம் வந்து பெரும் அளவில் தொகையை பெற்றுக்கொண்டு அது ஒப்பந்த அடிமையில் இருக்காங்க. அது ஒப்பந்த அடிமைகள். அது இது தேர்தல் கூட்டணி தான். ஒப்பந்த அடிமைகளுக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் வேறுபாடு உண்டுங்க. தேர்தல் வருகிற போது மட்டுமே கடந்த பாருங்க, தேர்தல் அறிவித்த பிறகு கூட அலையன்ஸ் பேசுறது உண்டு, அதிமுக வர்றாருல. தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பு கூட கூட்டணி முடிவானது உண்டு அதிமுக. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் நிரந்தரமாக இருக்காங்க. எனவே 26 நெருங்குவதற்கு முன்பு முன்பு நிரந்தர கூட்டணின்னா அவங்க மத்திய பாஜகவுக்கு எதிரான கொள்கைகளே இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான உள்ள அணிகள் ஒரு அணியில இல்லையே. அதாவது சார், இங்கே வந்து ஜனநாயக ரீதியான சுதந்திரத்தை அளிப்பது அதிமுக, அங்க அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நீங்க இவ்வளவு தவறு நடக்குது, தவறுகளுக்கு எதிராக யாராவது எதிர்த்து பேச முடிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்க திமுக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் திமுக எது செய்தாலும் சரிங்கிறது, எதற்கெடுத்தாலும் ஆமாம் சாமி போடுது, எதிர்த்து பேச தைரியம் இல்லை. காரணம் என்ன? பணம் கொடுத்து விலை பேசி அந்த இயக்கங்களை பட்டாப்பட்டமா ஆகிட்டாங்க. எனவே அப்படிதான் இருந்தாகணும். இப்போ சென்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியார் நான் மட்டும் வாங்கல சார், எல்லா கட்சியும் வாங்குச்சு, நான் மட்டும் ஆயோக்கியம் இல்ல, எல்லாரும் ஆயோக்கியம் பேசினா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி அடிமையா இருக்கிற ஒரு இயக்கங்கள் எப்படி வந்து வெளியே வருங்க? எனவே இங்க அப்படி இல்லை, யாரையும் அடிமைப்படுத்துறது சுதந்திரங்கிறாங்க. 26 சுதந்திரமா அணி சேர்ந்து திமுகவை சுதந்திரமா வெல்வாங்க. ஓகே, பொங்கல்மணி சார், நிறைவா ஒரு கேள்வி. இந்த எஸ்ஐஆர் சார் என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், இதை வந்து அதிமுக வரவேற்குது, பாரதிய ஜனதா கட்சியும் வரவேற்குது. நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் வந்து எந்த விதமான முறைகேடும் அதில் நடக்கவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லை பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால மட்டும்தான் வரவேற்கிறீங்களா சார்? இது வந்து இது எல்லாம் ஒரு தவறான போக்கு. அதாவது தவறே நடக்கல சார். நீங்க இல்ல ஒரு விஷயம் சார், நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். எங்க ஊர்ல சொந்த கிராமத்துல ஒரு நபர் காணாமல் போய் 20 வருஷம் ஆச்சு சார். சரி. ஆனா அவருடைய வாக்கு இன்றைய வரைக்கும் பதிவிடப்படுது. எங்க ஊர்ல கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100 மேற்பட்ட வாக்காளர்கள் இறந்துட்டாங்க. அந்த வாக்குகள் பதிவாச்சு. எப்படி சார்? காணாம போனவங்க, வீணாரி போனவங்க, குடியே இல்லாதவங்க, இறந்து போனவங்க எல்லாருடைய வாக்குகளும் ஒவ்வொரு பகுதியிலும் தொகுதியிலும் ஊர்லயும் இருக்குங்க. அப்போ இதெல்லாம் எப்படி எப்படி நீக்குவீங்க? இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது யார் சார்? அந்த தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதியா. இப்ப அது கூட வந்து PLA எல்லா கட்சியும் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலும் வாக்காளர் படிவத்தை கையில் வச்சுக்கிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு வார்டு இருந்து குறைஞ்ச 100 ஓட்டுல இருந்து ஒரு தொகுதி 30,000 வாக்குகள் வரையிலும் போலியான வாக்குகள், செல்லாத அதிகமா இருக்குது. இதை நீக்குவதற்கு யார் முயற்சி பண்றது? இந்த தவறான ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த ஓட்சோருங்கிறது காங்கிரஸ் கட்சி, அது கர்நாடகாவிலையும் பீகார்லையும் அதிகமான தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆதாரபூர்வமா அவங்க நிரூபிச்சாங்க. இப்போதைக்கு அது போன்ற இங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது பீகார்ல தவறு நடந்துதான் நடக்கலையா? நீ என்ன சொல்றீங்க சார்? ஒண்ணு வேணாம் சார், வாக்காளர் பட்டியல் நீங்களே கையெடுத்துங்க. நான் ஒவ்வொரு தடவை இங்க போய் கூட்டிட்டு போறேன், வாங்க வந்து பாருங்க. இந்த யார் வந்து உண்மையான வாக்காளர் பாருங்க. அங்க குடி இல்ல, வீடு இல்ல, அந்த ஓட்டு இருக்குது. இறந்து 20 வருஷம் ஓட்டு இருக்குது. எப்படி சார் அது? எப்படி ஜனநாயகம் முடியுங்க?
அதாவது உயிரோடு இருப்பவன் தான் வாக்களிக்க வேண்டும். அது உண்மையான 30 நாள்ல குடியிருந்தால் சாரி 30 நாள்ல இந்த 7 கோடி வாக்காளர்களையும் பாத்திர முடியுமா சார் தமிழ்நாட்டுல? சார் ஒரே மாதிரி செய்யலாம் சார். எல்லாம் அதிகாரிகள் இப்போ எங்க ஊர்னா ஆசிரியர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. ஒரே நாள்ல ஒவ்வொரு முடிக்க முடியும் முடியாது சார்? ஏன் முடியாதுங்க? மிக சொல்ல முடியுங்க. அப்ப எப்ப எடுப்பீங்க? என்ன தேர்தலுக்கு 4 மாசம் டைம் இருக்கு, எப்ப எடுப்பீங்க சார்? இது வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக பரப்புகின்ற பொய் பிரச்சாரம். இந்த எஸ்ஆர் என்பது மிக சரியாக செயல்படுத்தப்பட்டால்தான் போலி வாக்குகளை ஒழிக்க முடியும். அதற்காக கொண்டு வரப்பட்ட மிகச் சிறப்பான இது. இதை நீங்க ஒண்ணு சார், இது மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு அரசு கட்சியை வர வச்சு பயிற்சியா தர்றாங்க, விளக்கமே கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை பார்க்கிற போது நமக்கே இது சரின்னு தோணுது. இது டெல்லியில ஒன்று அதிகாரி இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு தலைமையில் இயங்குகிற அதிகாரிகள் தான் இந்த விளக்கத்தை அளிக்கிறாங்க. எனவே இதன் மூலமாக திமுக மேலும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைத்து தேர்தலில் வெல்லலாம் என்று நினைக்கிறது. நிச்சயமாக எஸ்ஐஆர் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். ஓகே, எந்த தவறுமே நடக்கல எஸ்ஐஆர்ல நாடு முழுவதும் என்று உங்களோட கருத்து? நிச்சயமா சார், நிச்சயமா நடந்து நம்ம பார்ப்போம் சார். மாநிலத்துக்கு என்ன வேணும், அதிகாரி என்ன வேணும்? பீகார், கர்நாடகால நடந்து வழக்கம் நடக்குது சார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் நடக்குது. பிஎல்ஓ இருக்குது, பிஎல்ஏ அரசு கட்சி பிஎல்ஏ அதிகாரி பிஎல்ஓ ஒவ்வொரு பூத் வரையும் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஏன் சார் தவறு செய்வான்னு சொன்னா எல்லாம் தவறு செய்யலாம். சட்டங்களை பயன்படுத்துறது தவறு நடக்கலாம், கற்பழிப்பது தவறு நடக்கலாம். ஆனால் எல்லோருமே பங்கேற்போடு இருந்தால் எப்படி தவறு நடக்குங்க? நிச்சயமா சொல்றேன், இந்த எஸ்ஐஆர் மூலமாகத்தான் கள்ள ஓட்டுகளை, கள்ள வாக்குகளை நாம் நிச்சயமாக களைய முடியும். ஓகே சார், உங்க கருத்துக்களை ஏத்துக்கிறோம். சர் திட்டத்தால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று அதிமுகவின் கருத்தாக நீங்கள் கூறுகிறீர்கள். நன்றி சார்.